வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அவரைக்காய் கேரட்டை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இப்போ வத்த குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொரியல் போதும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் கேரட். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். வரமிளகா, கொஞ்சமாக சீரகம், சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டு, அவரைக்காய் இதை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்தளவு கட் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் சீக்கிரமே வேகும். நீங்கள் அவரைக்காய்க்கு பதிலாக பீன்ஸில் பொரியல் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேகாது. இந்த மாதிரி அவரைக்காயும் கேரட்டும் போட்டு செய்கிறப்ப சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் லஞ்சு பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூல் டயத்தில் அவசரத்துக்கு. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே கேரட்டு இந்த மாதிரி பொரியலுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறப்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சீரகம், சோம்பெல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை, வரமிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சதுக்கு முன்னாடி இந்த கேரட்டு, பீன்ஸு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க காயையும் சேர்த்து இதில் கொட்டி நல்லா கலந்து விடுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி சிம்மில் வச்சுட்டு மூடியை எடுத்துகிட்டு கிளறி கொடுங்க. காயெல்லாம் கொட்டி நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இடையில நீங்கள் மூடியை எடுத்துகிட்டு கிளறி கொடுங்க. சீக்கிரமே வெந்துடும்.
தண்ணியெல்லாம் தேவையில்ல. ஏற்கனவே நம்ம கேரட்டு அவரைக்காயெல்லாம் நீர் சத்து இருக்கும், அதுவே போதும். நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டுருங்க. இடையில இடையில இந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு கிளறி கொடுங்க. இந்த காய் ரெண்டுமே சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் ஒரு அவசரத்துக்கு லஞ்சு பாக்ஸு கூட நீங்கள் டக்குன்னு கொடுத்து அனுப்பலாம். நல்லா அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ பொரியலுக்கு கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க. எப்போவும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மல்லி சீரகத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த வீட்டில் எப்போவும் அரைச்சி வச்சுருக்க பொடி தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி கொடுங்க. கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக 2 பத்தை தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்து இது கூட சேர்த்துக்கிற போகிறேன். எப்போவும் பொரியலுக்கு இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்க்குறப்ப இன்னும் அதிகமான ருசியை கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. இப்போ ஒரு அருமையான கேரட்டும் அவரைக்காயும் ஒரு பொரியல் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.